ஒரே ஐட்டத்தை சரி தம்பி நீ ரைஸ் டிஷ் சொல்லுங்க. சொல்லுங்க. சைஸ் என்ன? சைஸ் என்ன? ஆனா போர்க்லாம் வந்து பரவாயில்லை. சைஸ் என்ன உனக்கு? மீடியமா, லார்ஜா, எக்ஸ்ட்ரா லார்ஜா? எக்ஸ்ட்ரா லார்ஜ் போட்டுக்கறியா? சைஸ் எக்ஸ்ட்ரா லார்ஜா? லார்ஜ் என்ன இருக்கும்? லார்ஜுக்கு 15 $2 தான் எக்ஸ்ட்ரா வரும். எக்ஸ்ட்ரா லார்ஜ் போடுங்க எனக்கு. ஏதோ சிக்கன் போடு. பீனன் சிக்கன் இருக்குது. தம்பிக்கு வந்து இங்கே C5 வந்து சிக்கன் போட்டு. C5 சிக்கனா? தம்பி சிக்கன் தவிர வேற சாப்பிட மாட்டியா? ஒன்று எனக்கு என்னது? எனக்கு அவன் தான் கட்ட போகிறான் போயிட்டு. வேற அடுத்தாட்டி இருந்தாலும் அண்ணன் வாங்கிக்கிறாங்க. ஏதாவது தம்பி கவலைப்படாத. அண்ணன் இப்போ கொஞ்சம் கஷ்ட காலத்தில் இருக்கேன். அடுத்த என்ன ராஜு சிரிக்கிறான்? உண்மைடா. புரியுது. ஐயோ நான் சிரிக்கிறேன். எனக்கு சிரிக்கிறேன்னா ஐயோ இங்கே வேற என்ன சைடு வாங்குவோமா என்ன கதை? தம்பிக்கு நான் மாசம் காசு அனுப்புறேன். உங்க ஊர்ல எனக்கு ஒரு இடத்த வாங்கி தந்துருக்கு. அந்த காசுல எங்க வீட்டுல வேணா ஒரு நல்லா இருக்கு. ஆனா இங்க எங்க ஊருக்கெல்லாம் வந்து எல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. ஏய் இடத்த மட்டும் கூட நான் பாத்துக்கிறேன். மற்றதெல்லாம் எனக்கு ONGC தான் இருக்குது. எப்படியும் நான் ஒரு விவசாயம் நான் பண்ண ஆரம்பிச்சேன். எனக்கு சோறு வேணும். இல்லை ஃபியூச்சர்ல சோறு கிடைக்காது. விவசாயம் பண்ண தெரியுமா? நான் கத்துக்கிறேன். என்ன ராஜுக்கு தெரியும், கத்துக்க வேண்டியதுதான். செஞ்சு போடுறான் அப்படிங்க அப்பா. ஊன்டான்ஸ் என்ன? ஊன்டான்ஸ் என்ன பேஜ்? கிறிஸ்பி ஊன்டான்ஸ் ஃபர்ஸ்ட் பேஜ். ஊன்டாங் சூப்பா? போர்க்கு ஷ்ரிம்ப்பு வித் ஹேண்ட் ராப்பட் ஒன்டன்ஸ் என்னமோ போட்டாங்க. எனக்கு புரியல. நான் கடுப்படிக்கிறான் கடுப்படிச்சு விட்டுருவேன். சம்பாதிச்சு வேலையை வச்சுக்கிறாரே. தெரியவே இல்லை ப்ரோ. இல்லை முன்னாடி எடுத்துட்டேன். முன்னாடி இங்கே பேசிக்கிறாரு. லைட்டாக பிளேயர் சோறு குழம்பு. சாரி தம்பி என்ன பண்ணுற இங்கே? சரி நான் ஒரு கண்டென்ட். வாவ். யப் தேங்க்யூ தம்பி. வேடிக்கை பார்த்துட்டே. இதெல்லாம் நான் பண்ணணும்னு இருந்திருக்கு. நம்ம அருமை தெரியாம இருக்கான். எடுத்த தேங்க்யூ. வாயில எவ்வளோ பெரிய பவுலு. நைஸ் ப்ரெசன்டேஷன். தேங்க்யூ. சிக்கன் விங்ஸ். தம்பி தலையில் பில்லை கட்டிடுவேன். என்னது இது தானே? அது பேர் என்ன? இது சாப்பிடுவது. சாப்பிடுங்க. ஏன் ஏன்டா சாப்பிட்றேன். நமக்கு அப்புறம் யாராவது தருவாங்க நம்பிட்டு இருக்கியா நீ? எனக்கு ஸ்பைசியாக போட்டுருக்கான். எப்படி இருக்கு நம்ம ஊர் தம்பி? இதில் சாப்பிட தெரியுமா? நம்ம ரோட்டு கடை சூப்பர். அண்ணன் சொல்லி தரேன். பீஃபா? இதில் இப்போ அதில் சாப்பிட தெரியுமா? நீ பீஃப் நான் கொரியன் ரெஸ்டாரண்ட் போன கூட சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் தொண்டை கட்டியிருக்கு, சளி பிடிச்சிருக்கா அப்படின்னா இவங்ககிட்ட வந்து ஒரு சூப்பை சாப்பிட்டா முடிஞ்சிடும். குக்கெலாம் கிடையாது. இன்னும் நூடுல்ஸ் வரமாட்டேங்குது. டாமி வெளியே வா. பெரிய ஃபோர்ட் இருந்தால் நல்லாயிருக்கும். கேரட் அல்டிமேட்டாக இருக்கும். நல்லா இருக்குல்ல? அவன் இங்கே சிக்கனு பீஃபு தின்னுக்கிட்டு இருக்கான். நம்மளால கேரட் நல்லா இருக்கு.
இது சிக்கன் அது தம்பி தம்பி சோறு எப்படி இருக்கு? சூப்பராக இருக்குது. சத்தியமாக சொல்லு, பொய் சொல்லாமல் சொல்லணும். உண்மையாக நல்லா சும்மா உனக்கு பிடிச்சிருக்கா? சுமார் இருந்துச்சுன்னா சுமார் இருந்துச்சு சொல்லிட்டா. பிடிச்சிருக்கேங்க. உண்மையாக பிடிச்சிருக்கு. நான் வந்து அந்த ரைஸ் சாப்பிட்டு பார்த்தேன். ஓகே, ஒன்றும் இல்லாததுக்கு நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னா சும்மா வெறும் ரைஸு, காரமே இல்லாத ஒரு சிக்கன் சாஸ் போட்ட ஒரு குழம்பு போட்டால் அந்த மாதிரி தான் இருக்கும். பையனுக்கு பிடிச்சிருக்கேன், எனக்கு தெரியல. ரஜினி சாப்பிட்டு பார்த்தியா? சாப்பிட்டு பாரு. அது எப்படி டக்குன்னு ரைஸ் என்ன பிடிக்காது. இவங்க ரைஸ் பிடிக்காது. நீ எடுத்து சாப்பிட்டு பாரு, கொஞ்சம் சாப்பிட்டு பாரு. சிக்கி ரைஸ் அது எப்படி இருந்துச்சு? ரைஸ் ஓகே, நல்லா குழம்போட சேர்த்து இந்த கிரேவியோட சேர்த்தா கிரேவியோட தான். அது எப்படி இருக்கு? சிக்கன் நூடுல்ஸ் ஃபஸ்ட்டு சில்லி ஆயில் இல்லாமல் சுமாராக இருந்துச்சா? சில்லி ஆயில் போட்டோன்னே பக்கம் சூப் ஃப்ளேவர் ஓகே. ஒரு ஆளுக்கு ஸ்மாலே கரெக்டாக இருக்கும்ல. நான் எக்ஸ்ட்ரா லார்ஜ் வாங்கினேன் ஒரு ஆர்வத்தில். இவ்வளோ பெரிய பவுலு சாப்பிட்டு முடிக்க மாட்டேன். எனக்கு இப்போ லைட்டாக வர ஃபுல்லாகிடுச்சு. அண்ட் எனக்கு இது பிடிச்சிருக்கு, காரமாக இருக்குது. அண்ட் அதுவும் நல்லா இருக்குது, சாப்பிட்டு பார்த்தேன், அதுவும் நல்லா இருக்குது. ஓகே, நீங்கள் வந்தீங்க அப்படின்னா ஒரு வாட்டி ட்ரை பண்ணலாம், தப்பு இல்லை. ரொம்ப அந்த சர்வீஸ் நல்லா இருக்குது. நல்லா பேசினா ஒரு மாதிரி. கடை பேர் தெரியல, வெளியே போகும்போது பார்ப்போம். சாய் சூன் அப்படின்னு, சாய் சன்னு ஒரு கடை. வின்சரில் இருக்கவங்களாம் யூஸ் பண்ணிக்கோங்க, பார்த்துக்கோங்க. சும்மா நீங்கள் ஏதாவது சாப்பிட்றதெல்லாம் இருக்காமல் என்ன பேசிக்கிட்டு இருக்க, டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அதுதான், நீங்கள் சும்மா இங்கே இருக்கீங்க அப்படின்னா வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும் உண்மையாகவே. அண்ட் வின்சரில் நீங்கள் ஆல்ரெடி இந்த இடத்துல சாப்பிட்டீங்க அப்படின்னா இப்போ எல்லா யூடியூப் பண்ணுற மாதிரி பண்ணிட்டா. நீங்கள் இந்த கடையில் ஆல்ரெடி சாப்பிட்ருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன டிஷ் பிடிக்குமோ அதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இவ்வளோதான் முடிஞ்சிருக்கு. அவன் கொஞ்சம் அதிகமாக முடிச்சிட்டான், நம்மால் வலிச்சிட்டான். என்ன ப்ரோ பண்ணுறீங்க? கேள்வியெல்லாம் வேணாம், கேள்வியெல்லாம் அவாய்ட் பண்ணிடலாம். பாடா நீங்கள் வேற உனக்கு ஹேட்டர்ஸ் உருவாக்குவேன். அந்த இன்னொரு பட்டப்பாடு வீடியோ பாட்டுட்டுமா? சூப் எடுத்து ஊற்ற போறீங்க? சூப்பெல்லாம் எடுத்து ஊற்றாது. சூப் ஊற்றிங்க ப்ரோ, அப்புறம் எதுக்கு அது மட்டும் வேஸ்ட்டா? அதான் நல்லா இருக்குங்கிறீங்களே, இன்னொரு டப்பா இருக்குது. இன்னொரு டப்பா போதும் ரொம்ப. எப்படி மொத்தமாக எவ்வளோ ஆச்சு? 85 ஆச்சு. சாப்பிட்டுட்டு ஒரு 3 பாக்ஸ் பார்சல் வர மாதிரி வந்திருக்கு. ஐயோ, காலேஜ் எடுக்கல, சாரிங்க. நீங்கள் தேவையில்லை, நீங்கள் எடுத்துக்கோங்க. தனியாக வந்து எடுத்துக்கோங்க. நீங்கள் ரைட் எடுத்து எங்கே போகிறது தம்பி? ஃபோட்டோ எடுக்க வேண்டியதான். உள்ளார போய் போலீஸ் பண்ணுறான். சரிதானே உங்கள் காலேஜ்? சென்ட் கிளார் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ். இப்போ எவ்வளோ பெருமையாக இருக்குது உங்களுக்கு உங்கள் காலேஜை பார்த்ததுல? ரொம்ப பெருமையாக இருக்குது. ரொம்ப பெருமையாக இருக்கா? நானும் வந்து சுமாராக இருக்கும்னு நினச்சேன். வின்சர் பயங்கரமாக இருக்குது, நல்லா தான் இருக்குது. ஒரு மாதிரி ரொம்ப நிறையா பெரிய பில்டிங்ஸும் இருக்குது, சின்ன பில்டிங்ஸும் இருக்குது. வீடுலாம் நல்லா இருக்குது. பில்டிங் எப்படி சொல்கிறது, லொக்கேஷனே நல்லா இருக்குது, க்ளீனாக இருக்குது. ரொம்ப நம்ம டொரண்டோ மாதிரி ரொம்ப டிராஃபிக்லாம் இல்லை, பயங்கரமாக இருக்குது. என் வாழ்க்கை உன் போல் இல்லை. இங்கே ஒரு ஷிப் இருக்குது, இந்த ஷிப்பில் ஏறி வந்து நான் அப்படியே யூஎஸ் போயிடலான் இருக்கேன். பிஹைண்ட் மீஸ் யூஎஸ். இந்த ஆங்கிலத்தெல்லாம் தவிர்த்துடலாம், நல்லாயிருக்கும். ஸோ இப்போ பின்னாடி பார்த்தீங்கன்னா அதுதான் யூஎஸ். சூப்பராக இருக்குது தம்பி, அருமையாக இருக்கு. இப்போது சரி, கொஞ்சம் இருங்க, போதும் கொஞ்சம் நேரத்துக்கு கோச்சிக்காத. ஸோ பின்னாடி இருக்கிறதா யூஎஸ். நம்ம என்னைக்கு யூஎஸ் போகிறோம்? போவோம், பொறுமையாக போவோம், நல்ல பெரிய ஆளானதுக்கப்புறம் போவோம் ஜாலியாக. ஸோ இப்போ வந்து அவர் பேர் என்ன? விஸ்வா. இப்போ வந்து விஸ்வா ப்ரோ விட்டுட்டு நானும் ராஜு மறுபடியும் டொரண்டோ வரோம். நான் நிறைய ட்ரிப்பு போவேன்னு இந்த வருஷம் நினச்சேன், பட் இவ்வளோ சீக்கிரமாக போவேன்னு எதிர்பார்க்கல ராஜு. சும்மா அப்படியே நான் தான் சொல்லலை, இப்போ நான் வேலைக்கு போயிருக்க மாட்டேன். சும்மா ராஜ்கிட்ட கேட்டேன், அவன் சொன்னான் இந்த மாதிரி வின்சர் போகிறேன்னா. நம்மளும் நேற்று வேலையை விட்டோம், வெட்டியாக தானே இருப்போம், அதனால் அப்படியே ஜாலியாக போகலான்னு கேட்டது. அவ்வளோதான், வந்தாச்சு, அப்படியே வின்சரை பார்த்தாச்சு, சும்மா சுற்றியும் பார்த்தாச்சு, கொஞ்சம் நல்லா சாப்பிடவும் செஞ்சாச்சு. பொறுமையாக இன்னொரு வாட்டி வருவோம், அடுத்த வாட்டி சுற்றுவோம், தங்கி சுற்றுவோம். என்ன பண்ணுறது, சின்ன ட்ரிப்பாக தான் நல்ல ட்ரிப், ஜாலியாக இருந்துச்சுல. போக மாட்டான் அவனுக்கு இப்போ தான் வண்டியோட கற்றுக்கிட்டு இருக்கான். அவன் யோசிக்கிறான், லெஃப்ட்டில் போவோமா ரைட்டில் போவோமான்னு யோசிச்சுட்டு இருக்கான். இப்போ சொல்லு, நீ சொல்ல வேண்டியதெல்லாம். ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கோம் இந்த சிட்டிக்குள்ளே இருக்கு. மறுபடியும் ஏதாவது டிமிட்ஸை பார்க்குற மாதிரி இருக்குல்ல, நல்லா இருக்கு. டிமிட்ஸோட நல்லா